ஹாய் மக்களே! இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஓனரோட பைக் வந்து திடீர்னு ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதனால் ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டி என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பார்க் ப்ளக் கழட்டுற இந்த ஸ்பேனருக்கு வந்து பாக்ஸ் ஸ்பேனர் சொல்லுவாங்க, இல்லை ப்ளக் ஸ்பேனர் சொல்லுவாங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16-17. அது கையில் கழட்ட முடியாது. அதனால சின்ன ஒரு மெட்டல் ராடு அது கூடவே தருவாங்க. இதை நீங்கள் எப்போவுமே உங்கள் பைக்கோட டூல்ஸ் பாக்ஸில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் நம்ம எங்கேயாவது வெளியூர் பயணம் போகிறோம் அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதை கழட்டி பார்த்தப்போ அது ரொம்ப கருப்பு அடிஞ்சு போய் இருந்தது. ஸோ இது ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக தான் பண்ணுறது. ஸோ அதனால் அது ஒரு சின்ன ஒயர் ஸ்லீவ் எடுத்து அந்த கருப்படிஞ்சு இருக்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் மக்களே. ஸோ இதே மாதிரி உங்கள் பைக் எதுவும் நடுவழியில் எங்கேயா நின்றுட்டா இந்த மாதிரி ஸ்பேனரை வந்து உங்கள் டூல்ஸ் பாக்ஸில் வச்சுக்கோங்க. பக்கத்தில் எதுவும் மெக்கானிக் ஷாப் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கழட்டி இதை க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு மேபி ஓரளவுக்கு ஸ்டார்ட் ஆகலாம். அதுதான் ப்ராப்ளமாக இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நம்ம பைக்கில் பெட்ரோல் எல்லாம் இருக்குது, எல்லாம் செக் பண்ணியாச்சு. ஆனால் இருந்தாலும் பைக் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது. ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க. அதோட மேலே ஸ்பார்க் ப்ளக் மேலே சின்ன ஒரு மெட்டல் இது இருக்கும், ஸ்பேஸு. அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப அழுத்தி நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ அது ஸ்பார்க் ஆகிறதுக்காக அந்த ஸ்பேஸ் கரெக்டாக எம்எம்மில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் எதுவும் சேஞ்ச் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ அந்த ஸ்பேஸ் அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அதோட ஸ்பேஸையும் செக் பண்ணிக்கோங்க. அதில் எதுவும் மாற்றம் வந்துட வேண்டாம். ஸோ இப்போ நம்ம திரும்ப அதில் இருந்த மாதிரியே மாட்ட போகிறோம். ஸோ அதே மாதிரி 16-17 இது வந்து ஸ்பார்க் ப்ளக் ஸ்பேனரு மாட்டிட்டு நீங்கள் இது நல்லா ஃபஸ்ட்டு கையில் டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மெட்டல் ராடு இருக்குல்ல அதை வச்சு நல்லா ஃபுல் டைட் வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைட் வச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை அந்த ப்ளக்கோட இதை மாட்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேபி அதுதான் ப்ராப்ளம்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு.